ஸ்ரீ காசி காண்டம் 43ஆம் அத்தியாயம். மன்னர் திவோதாசரின் வீரம். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், 3 கண்களை கொண்ட இறைவன் மன்னர் திவோதாசரை காசியை கைவிட செய்தது எப்படி? அவர் எப்படி மந்தாரத்திலிருந்து வந்தார்? ஐயனே, கேட்போரின் மகிழ்ச்சியாக இந்த கதையை கூறுங்கள். ஸ்கந்தன் கூறினார், பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் மற்றும் அந்த மந்தார மலையின் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்ததால் இறைவன் மந்தாரத்திற்கு சென்றார். பகவான் விஸ்வேஸ்வரர் ஒரு அழகான மலையான மந்தாரத்திற்கு சென்றபோது அனைத்து சொர்க்கவாசிகளும் கிரிஷா அதாவது சிவபெருமானுடன் சென்றனர். பூமியில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயங்களை கைவிட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் தேவர்களின் இறைவனான அன்னை உமாதேவி நாயகரான ஈசனார் வசித்த மந்தாரத்திற்கு சென்றார். கணபதி கணேசருக்கு சொந்தமான அனைத்து புனித தலங்களையும் கைவிட்டு அங்கு சென்றார். புகழ்பெற்ற பிராமணரை, நானும் மந்தாரத்தை நோக்கி சென்றேன். சூரிய கடவுளுக்கு புனிதமான அனைத்து இடங்களையும் கைவிட்டு சூரியனும் விரைவாக தனது இருப்பிடத்தை விட்டு சென்றார். மற்ற எல்லா தேவர்களும் பூமியில் தங்கள் புனித தலங்களை விட்டு சென்றனர். அவர்கள் தேவர்களின் குழுக்களும் பூமியை விட்டு வெளியேறிய போது வீரமிக்க மன்னர் திவோதாசர் நிகரற்ற ராஜ்யத்தை ஆட்சி செய்தார். நித்திய நகரமான வாரணாசியை தனது தலைநகராக கொண்டு அந்த மிகவும் புத்திசாலி மன்னர் குடிமக்களை நீதியுடன் பாதுகாத்து அவர்களை பலப்படுத்தினார். அவர் சூரியனைப் போல தீய உள்ளம் கொண்டவர்களின் இதயங்களையும் விழிகளையும் எரிப்பவராகவும், நல்ல உள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அவர்களின் விழிகளுக்கும் மனங்களுக்கும் சந்திரனைப் போல குளுமையாகவும் இருந்தார். மேகங்களைப் போல ஓடிய எதிரிகளின் படைகளால் தேவேந்திரனின் உடைக்கப்படாத வில்லை போல எளிதாக பிடித்து போர்க்களத்தில் சுழற்றுவதை காண முடிந்தது. தர்மராஜரை போல, அதாவது யமதர்மனை போல அவர் பக்தி மற்றும் துன்மார்க்கத்தை பாகுபடுத்துவதாக ஆனார். தண்டிக்கப்படக்கூடாதவர்களை கௌரவித்தார். தண்டனைக்கு தகுதியானவர்களை தண்டித்தார். ஏராளமான காடுகளை எரிக்கும் நெருப்பை போல எதிரிகளை அழித்தார். தூரத்திலிருந்து கூட அவர் வருணனை போன்ற எதிரிகளின் கூட்டத்தை சிறைப்பிடித்தார். அவர் புண்ணிய ஜனங்களின் ராட்சசர்களின் அதிபதியான நிருத்தி போன்ற தகுதி உள்ளவர்களின் அதிபதி பாதுகாவலர் ஆனார். தனது நண்பர்களான ராட்சசர்களை செழிக்கச் செய்த நிருத்தி போன்ற அசுர எதிரிகளை அவர் துண்டித்தார். காற்றை போல பிரபஞ்சத்தை சுவாசிக்கவும் வாழவும் செய்வதில் அவர் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். அவர் அரசர்களின் அரசர், ராஜராஜர் ஆனார். குபேரன் அனைத்து நல்லவர்களுக்கும் செல்வத்தை வழங்கினார். போரில் எதிரிகளால் அவர் உடல் வடிவத்தில் ருத்ரனை போல காணப்பட்டார். தனது தவத்தின் மூலம் அனைத்து தேவர்களின் வடிவங்களையும் அவர் ஏற்று கொண்டதால் அவர்கள் அனைவரும் அவரை புகழ்ந்து வணங்கினர். அவரை சாத்தியர்களால் தேவர்களில் ஒரு வகை வெல்ல முடியவில்லை. செல்வத்தில் அவர் வசுக்களை விட உயர்ந்தவர். அவர் கிரகங்களில் உடல் வடிவத்தை கொண்டிருந்தார். மேலும் அவர்கள் கொடியவர்களாக இருப்பதை தடுத்தார். அவருக்கு தசரஸ்களை அஸ்வினிகள் விட அதிக அழகு இருந்தது. மருத்துக்களின் கூட்டத்தை குறித்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. தனது நல்ல குணங்களால் துஷிதர்களை மகிழ்வித்தார். அனைத்து வித்யாதரர்களிலும் அவர் வித்யாதரர்களில் கல்வியில் வல்லவர், மிகச் சிறந்தவர். தனது பாடலால் கந்தர்வர்களை பெருமையற்றவர்களாக மாற்றினார். யக்ஷர்களும் ராட்சசர்களும் சொர்க்கத்திற்கு இணையான அவரது கோட்டையை பாதுகாத்தனர். நாகர்கள், பாம்புகள், யானைகள் விட வலிமையானவருக்கு நாகர்கள், பாம்புகள் எந்த தீமையும் செய்யவில்லை. தனுஜர்கள், அரக்கன் மனித வடிவம் எடுத்து அவருக்கு சேவை செய்தார். குஹ்யகர்கள் மனிதர்களிடையே அவரது இரகசிய உளவாளிகளாக மாறினர். அவரிடம் அசுரர்கள், அரசரே, எங்கள் செல்வத்தாலும் பலத்தாலும் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்வோம். ஏனென்றால் உங்கள் பிரதேசத்தில் சூரர்களால் கூட வசிப்பது சாத்தியமில்லை. ஆசுகன், காற்று கடவுள், பாவமானத்தின் குதிரைகளை பயிற்றுவிப்பது குறித்த ஆய்வு கட்டுரை பாதையில் இருந்ததால் தனது குதிரைகளுக்கு வேகமாக ஓடும் திறனை கற்றுக் கொடுத்தார். மலை பகுதியிலிருந்து தோன்றிய தனது யானைகளை கண்டதும் மலைகளுக்கு இணையான உடல்களை கொண்டதாகவும் இடைவிடாமல் இக்கோர் தானம் சுரக்கும் அவரது யானைகள் மற்றவர்களால் மத பரிசுகள் தானம் வழங்குபவர்களாகவும் மாறின.
அவரது கூட்டங்களில் வேத கதைகளில் எந்த இடத்திலும் அறிஞர்களை யாரும் வெல்லவில்லை. அவரது போர்க்களத்தில் போர் வீரர்களை எந்த இடத்திலும் ஆயுதங்கள் மூலம் யாரும் வெல்லவில்லை. அந்த மன்னரின் அரசாட்சியில் எதிரிகள் ஒருபோதும் அனஷ்டபதாக பதவி இழக்கப்படாதவர்கள் அவர்கள் காணப்படவில்லை. அவரது அரசாட்சியில் குடிமக்கள் ஒருபோதும் காணப்படுவதில்லை. நஷ்டபதா பதவிகளை இழந்தவர்கள் சொர்க்கத்தில் கூட சொர்க்கவாசிகளில் ஒரே ஒரு காலவன் கலைகளின் தலைவன் சந்திரன் மட்டுமே இருக்கிறான். ஆனால் அந்த மன்னனின் சாம்ராஜ்யமான அரசாட்சியில் அனைவரும் கலாலயர்கள், கலைகளின் உறைவிடங்கள். சொர்க்கத்தின் ஒரே ஒரு காலன் மட்டுமே இருக்கிறான். அவன் அவயவங்கள் இல்லாதவர். ஆனால் அவரது உலகில் அனைவரின் காமங்களும். காமம் என்பது ஒன்று, அன்பின் கடவுள்; இரண்டு, ஆசை. தங்கள் அவயவங்களிலும் அவயவங்களின் பகுதிகளிலும் அனைத்து வகையிலும் அவர்களின் ஆசைகள் நிறைவேறின. முழுமையானவர்களாக இருந்தனர். அவரது உலகில் கோத்ரபித் குடும்ப மரபை உடைப்பவர் என்று யாரும் எங்கும் கேள்விப்பட்டதில்லை. சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளின் எஜமானர் கோத்ரபித் என்று மகிமைப்படுத்தப்படுகிறார். கோத்ரபித் மலைகளின் இறக்கைகளை வெட்டியவர். அவரது உலகில் யாரும் ஷயி நுகர்வு நோயால் அவதிப்படுபவர் என்று கேள்விப்பட்டதில்லை. சொர்க்கத்தில் இரவின் எஜமானர் சந்திரன் வெவ்வேறு 15 தினங்களில் ஷயி குறைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொர்க்கத்தின் நவகிரகங்கள் 9 கோள்கள் உள்ளன. அவரது நிலங்கள் அனவக்கிரங்கள், வறட்சி இல்லாதவை. சொர்க்கத்தில் கூட ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பர் பிரம்மதேவர் மட்டுமே இருக்கிறார். அவரது உலகில் வசிப்பவர்கள் அனைவரின் வசிப்பிடங்களிலும் தங்கம் உள்ளது, அதாவது ஹிரண்ய கர்ப்பர்கள். சொர்க்கத்தில் 7 குதிரைகளுடன் ஒரே ஒரு அஞ்சுமான் கதிர்கள் அல்லது ஆடைகளை கொண்ட சூரியன் மட்டுமே பிரகாசிக்கிறார். ஆனால் அவரது குடிமக்கள் தினமும் பல நல்ல பட்ட ஆடைகளையும் பல குதிரைகளையும் கொண்டுள்ளனர். சொர்க்க உலகம் சதாப்சராக் சிறந்த தெய்வீக கன்னிகைகளை கொண்டவர் என்பது போல அவரது நகரமும் சதாப்சராக் சிறந்த நீர் கொண்ட ஏரிகளை கொண்டவர். வைகுண்ட உலகில் ஒரே ஒரு பத்மா லக்ஷ்மி தேவி மட்டுமே இருக்கிறார். ஆனால் அவருக்கு 100 பத்மாக்கர்கள், பத்மாவின் வாசஸ்தலங்கள், தாமரை திருக்குளங்கள் உள்ளன. அவருடைய கிராமங்கள் அநீதிகள், தெய்வீக பேரழிவுகள் இல்லாதவை மற்றும் நீதி இல்லாதவை. ஆனால் அராஜ புருஷர்கள், அராஜகத்தை பரப்பும் மனிதர்கள் அல்லது அரச மகிமை இல்லாத மனிதர்கள் இல்லை. சொர்க்கத்தில் ஒரே ஒரு தனதா மட்டுமே இருக்கிறார், அதாவது அலகாவின் அதிபதியான குபேரன். இங்கே ஒவ்வொரு இல்லத்திலும் தனதாக்கள், குபேரர்கள், செல்வ தானம் செய்பவர்கள் உள்ளனர். அந்த திவோதாசர் காசியை இப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்த போதும் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் போல கழிந்தது. இதனால் 80,000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவர் நீதியின் பாதையை பின்பற்றிய போதும் அவருக்கு எதிராக தீய நடவடிக்கை எடுக்க விரும்பிய தேவர்கள் குருவான வியாழ பகவானுடன் ஆலோசனை நடத்தினர். முனிவரே, தேவர்கள் பொதுவாக தங்களை போன்ற நீதியுள்ள செயல்களை செய்பவர்களுக்கு பெரும் பேரழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த மன்னன் நெருப்பில் காணிக்கை செலுத்துபவர்களை, கடவுள்களை யாகங்கள் மூலம் மிகவும் சாந்தப்படுத்தினாலும் அவர்கள் அவனிடம் நட்பாக இருக்கவில்லை. மற்றவர்களின் செழிப்பை தாங்கிக் கொள்ள இயலாமை என்பது இந்த சொர்க்கவாசிகளின் இயல்பு. பலி, பாணர், ததீச்சி மற்றும் பிறர் அவர்களுக்கு எதிராக எந்த வகையில் குற்றம் செய்தார்கள்? பக்தியை செயல்படுத்துவதில் ஒவ்வொரு அடியிலும் தடைகள் ஏற்படுகின்றன. இருப்பினும் பக்தி உள்ளவர்கள் தங்கள் சொந்த கடமையை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அநீதியானவர்கள் ஏராளமான செல்வத்தாலும் தானியத்தாலும் செழிக்கிறார்கள். ஆனால் அதே அநீதியின் காரணமாக அவர்கள் தங்கள் வேர்களுடன் முழுமையாக வீழ்ச்சியை எதிர்கொள்கிறார்கள். தனது சொந்த பிறந்த சந்ததியினரை போல தனது குடிமக்களை பாதுகாத்து எதிரிகளை வென்ற அந்த மன்னனால் ஒரு துளி கூட அநீதி ஏற்படவில்லை. 6 குணங்களை அரசியல் வெற்றிக்கான வாய்ப்புகள் அறிந்திருந்த அந்த மன்னனிடம் எந்த பலவீனமான அம்சத்தையும் சூரர்கள் அறியவில்லை. 3 சக்திகளான புத்தி, படை அல்லது உடல் வலிமை மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக அவரது மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. மேலும் அவர் புத்திசாலித்தனமான மூலோபாய வழிமுறைகளை முழுமையாக அறிந்திருந்தார். அவர்கள் புத்திசாலிகளாக இருந்து அவருக்கு தீங்கு செய்ய முயன்றாலும் அந்த மன்னனுக்கு சிறிதளவு தீங்கும் செய்வதில் தேவர்கள் வெற்றி பெறவில்லை. அவரது சாம்ராஜ்யத்தில் உள்ள அனைத்து ஆண்களும்
தலா ஒரு மனைவியை மட்டுமே வைத்திருப்பதாக உறுதியுடன் இருந்தனர். பெண்களில் கற்பு இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எந்த பிராமணரும் கல்வி கற்காமல் இருக்கவில்லை. எந்த சத்திரியரும் வீரமற்றவர் அல்ல. எந்த வைசியரும் செல்வம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை குறித்து போதுமான அறிவு இல்லாமல் இல்லை. அந்த மன்னன் திவோதாசனின் ஆட்சி காலத்தில் சூத்திரர்கள் இரு பிறவிகளுக்கு சேவை செய்வதில் அசைக்க முடியாத பக்தியை கொண்டிருந்தனர். அவரது ராஜ்யத்தில் மத மாணவர்கள் தங்கள் பிரம்மச்சரியத்தை பாதிக்காமல் பராமரித்தனர். அவர்கள் எப்போதும் தங்கள் குருவின் குடும்பத்திற்கு கீழ்ப்படிந்து வேதங்களை கற்றுக்கொள்ள விரும்பினர். எல்லா இடங்களிலும் உள்ள இல்லத்து அரசர்கள் விருந்தினர்களை உபசரித்தல், வேதங்களை ஆதரித்தல் போன்ற தங்கள் கடமைகளை கடைபிடிப்பதில் ஆர்வமாக இருந்தனர். எப்போதும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொண்டனர். தங்கள் வாழ்க்கையின் 3ஆம் கட்டத்தில் இருந்தவர்கள் கிராமத்தின் செயல்பாடுகளில் எந்த விருப்பமும் இல்லாமல் துறவிகளுக்கு விதிக்கப்பட்ட நடத்தையை கவனமாக கடைபிடித்து வேத பாதையை பின்பற்றினர். அங்குள்ள துறவிகள் அனைத்து ஆசைகளையும் தவிர்த்து அனைத்து வகையான பற்றுகளில் இருந்தும் விடுபட்டனர். அவர்கள் பேச்சு, மனம் மற்றும் உடல் செயல்களின் மீது தேர்ச்சியை குறிக்கும் 3 தண்டங்களை ஆதிக்கம் செலுத்துவதை குறிக்கிறது. அவற்றை பராமரித்தனர். கலப்பு சாதிகளை சேர்ந்த நபர்கள் வழக்கமான வரிசையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது உயர்ந்த சாதியை சேர்ந்த கணவராகவும் தாழ்ந்த சாதியை சேர்ந்த மனைவியாகவும் இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு நேர்மாறாகவும் ஒழுங்கற்ற வரிசையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது தாழ்ந்த சாதியை சேர்ந்த கணவராகவும் உயர்ந்த சாதியை சேர்ந்த மனைவியாகவும் இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக அவர்கள் பெற்ற பாதையிலிருந்து ஒருபோதும் விலகிச் செல்லவில்லை. அந்த உலகில் குழந்தைகள் இல்லாத ஆண்கள் யாரும் இல்லை. செல்வம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. பெரியவர்களுக்கு சேவை செய்யாதவர்கள் யாரும் இல்லை. அகால மரணத்தை சந்தித்தவர்கள் யாரும் இல்லை. முரட்டுத்தனமான நபர்கள் அல்லது நிலையற்றவர்கள் இல்லை. ஏமாற்றுபவர்கள் அல்லது வன்முறை இயல்புடையவர்கள் இல்லை. மத வெறியர்கள் மற்றும் முட்டாள்கள் இல்லை. குழந்தை இல்லாமல் இறக்கும் தருவாயில் யாரும் இல்லை. மது விற்பவர்களும் இல்லை. எல்லா இடங்களிலும் வேத மந்திரங்களின் உரத்த சத்தம் கேட்டது. எல்லா இடங்களிலும் வேத இலக்கியங்கள் குறித்த விவாதம் நடைபெற்றது. எல்லா இடங்களிலும் இனிமையான மெல்லிசை பாடல்கள் கேட்டன. வீணைகள், புல்லாங்குழல்கள் மற்றும் இனிமையான மெல்லிசையின் மேளங்களின் ஒலிகள் கேட்டன. சோமசாறு உட்கொள்வதை தவிர வேறு எந்த வகையான பானமும் கேட்கப்படவில்லை. அதில் இறைச்சி உண்பது யாக புரோதாசத்தை பொறுத்தவரை மட்டுமே நடைமுறையில் இருந்தது. வேறு எங்கும் ஒருபோதும் இல்லை. அங்கு சூதாட்டக்காரர்கள் இல்லை. கடன்களில் யாரும் இல்லை. திருடர்களும் இல்லை. தனது பெற்றோரின் பாதங்களை வணங்குவது ஒரு மகனால் தெய்வ வழிபாடு, புனித விரதங்கள், சபதம் மற்றும் அனுசரிப்பு புனித இடம் மற்றும் தெய்வங்களின் மிகப்பெரிய வழிபாடு என்று கருதப்பட்டது. பெண்களுக்கு கணவரின் பாதங்களை வணங்குவது இறைவனை வணங்குவதாகும். அவருடைய வார்த்தை வேதங்களைப் போலவே அதிகாரபூர்வமானது. எல்லா மனிதர்களும் எப்போதும் தங்கள் மூத்த சகோதரர்களை வணங்கினர். ஊழியர்கள் தங்கள் எஜமானர்களின் தாமரை போன்ற பாதங்களை மகிழ்ச்சியுடன் வணங்கினர். உயர்ந்த சாதியை சேர்ந்த நபர்கள் நல்ல குணங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்களால் போற்றப்பட்டனர். அவர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை காசியின் தெய்வங்களை வணங்கினர். எல்லா இடங்களிலும் அனைத்து கற்றறிந்த மனிதர்களும் பாமர மக்களால் மிகுந்த வைராக்கியத்துடன் வணங்கப்பட்டனர். தவத்தில் உறுதியானவர்கள் அறிஞர்களால் வணங்கப்பட்டனர். புலன்களை வென்றவர்கள் தவத்தில் உறுதியானவர்களால் போற்றப்பட்டனர். அறிவில் நன்கு நிலை பெற்றவர்கள் புலன்களில் தேர்ச்சி பெற்றவர்களால் போற்றப்பட்டனர். சிவயோகிகள் அறிவில் நன்கு நிலை பெற்றவர்களால் போற்றப்பட்டனர். பிராமணர்களின் வாயாக இருந்த நெருப்பில் இரவும் பகலும் நன்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்டு மிகுந்த மதிப்புள்ள பலிகள் முறையாக செய்யப்பட்டன. அந்த பகுதியில் ஒவ்வொரு அடியிலும் சட்டபூர்வமான வழிகளில் ஈட்டப்பட்ட செல்வத்தை பயன்படுத்தி கிணறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகளை தோண்டி பூங்காக்களை அமைத்த பலர் இருந்தனர். அவரது பகுதியில் அனைத்து சாதியினரும் மகிழ்ச்சி அடைந்து நன்கு ஊட்டமளித்தனர். வேட்டைக்காரர்கள் மற்றும் விலங்குகளை கொல்பவர்களை தவிர அனைவரும் மதிப்பிட முடியாத சேவைகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசையுடன் நிறைந்திருந்தனர். இவ்வாறு அந்த மன்னர் எல்லா வகையிலும் தூய்மையானவர்.
குற்றம் கண்டுபிடிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்ட தேவர்களால் அந்த மன்னரிடம் ஒரு சிறிய பலவீனத்தை கூட காண இயலவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. மந்திரங்களை அறிந்தவர்களில் முதன்மையானவரான அந்த நல்லொழுக்கமுள்ள மன்னருக்கு தீங்கு விளைவிக்க விரும்பிய தேவர்களிடம் தேவர்களின் குரு இவ்வாறு கூறினார். குரு கூறினார், இங்கே அரசியலில் 6 உபாயங்கள்: சந்தி, விக்கிரகம், யானம், ஆசனம், சம்சயம் மற்றும் துவைதி பாவனம். அதாவது அமைதி, போர், எதிராக அணிவகுத்து செல்வது, நிறுத்துவது, தங்குமிடம் தேடுவது மற்றும் போலித்தனம். அந்த அரசராக யாருக்கும் தெரியாது. சொர்க்கவாசிகளே, 4 உபாயங்களில் உபாய வழிமுறைகள். ஒரே ஒருவன் மட்டுமே இருக்கிறான். அது பேதம், கலகங்களை விதைப்பது. ஒருவேளை அந்த அரசரின் தவத்தால் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதில் வெற்றி பெறக்கூடும். தேவர்கள் அந்த அரசரால் பூமியிலிருந்து விரட்டப்பட்டுள்ளனர். ஆனாலும் நம்மீது பாரபட்சமும் அனுதாபமும் கொண்ட பலர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அவராலும் நம்மாலும் மதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இல்லாமல் ஒரு கணம் கூட அவர் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். அவர்கள் அனைவரும் நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்கள் இங்கு வந்தவுடன் நாம் விரும்பும் அனைத்தையும் அடைய முடியும். கீஷ்பதி, அதாவது பிரகஸ்பதி கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அனைத்து தேவர்களுக்கும் அதன் தாக்கங்கள் புரிந்தன. எனவே உள்ளேயும் வெளியேயும் நடமாடிய அந்த ஒற்றர்களை அவர்கள் முறையாக மதித்து அப்படியே ஆகட்டும் என்று கூறினர். அதன் பிறகு சக்கரன் தேவேந்திரன் விதிஹோத்ரனை அக்னி கடவுள் முன்னால் நின்று அழைத்து மிகுந்த மரியாதையுடன் இனிமையாக பேசினான். ஹவ்யவாகனா, அந்த அரசரின் அரசாட்சியில் நிறுவப்பட்ட தங்கள் வடிவத்தை உடனடியாக திரும்ப பெறுங்கள். அந்த வடிவம் திரும்ப வரும்போது அணைந்துவிட்ட புனித நெருப்புகளுடன் கூடிய அனைத்து குடிமக்களும் ஹவ்யா மற்றும் காவ்யாவின் சடங்குகளை இழந்து விடுவார்கள். அதனால் அரசரை வெறுப்பார்கள். குடிமக்களின் பற்று இல்லாமல் அரசாட்சியின் ஆசையை தூண்டும் தெய்வீக பசு மிகவும் சிரமப்பட்டு பெற்ற அரசர், ஒரு அரசர் குடிமக்களை மகிழ்விப்பவர் என்ற பட்டம் அர்த்தமற்றதாகிவிடும். ஒரு அரசர் மக்களை மகிழ்ச்சியடைய செய்வதால் அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். அரசர், இதுவே இந்த வார்த்தையால் பெறப்பட்ட வழக்கமான பொருள். அந்த மரபு கெட்டு போய் இழந்தால் ராஜ்யம் அழிந்துவிடும். குடிமக்களிடமிருந்து விலகிய அரசர் விரைவில் அழிந்து விடுவார். இருப்பினும் அவர் ஒரு நதியின் கரையில் ஒரு மரம் போல கருவூலம், கோட்டை, இராணுவம் போன்றவற்றை கொண்டு வளமாக பெற்றிருக்கலாம். ஒரு அரசரின் வாழ்க்கையின் 3 நோக்கங்களை அடைவதற்கான வழிமுறைகள். அவரது குடிமக்கள். ஆரம்பத்திலேயே குடிமக்கள் பலவீனம் அடைந்தால் 3 மடங்கு குறிக்கோள் பலவீனம் அடைகிறது. 3 மடங்கு குறிக்கோள் பலவீனம் அடையும் போது இரு உலகங்களின் இன்பங்களை அடைவதும் மிகவும் பலவீனமாகிறது. தேவேந்திரனின் இந்த வார்த்தைகளை கேட்டு யோகமாயை கொண்ட நெருப்பு கடவுள் பூமியின் பகுதியிலிருந்து விரைவாக தனது வடிவத்தை விலக்கிக் கொண்டார். இடியேந்திய இறைவனின் கட்டளைப்படி நெருப்பு கடவுள் திரேதாக்னிகளை 3 வகையான யாக நெருப்புகள் மட்டுமல்ல, ஜீரணிக்கும் சக்தி கொண்ட இறைப்பை நெருப்பையும் விலக்கிக் கொண்டார். அக்னி கடவுள் சொர்க்கத்திற்கு திரும்பிய பிறகு நண்பகலில் அரசர் மதிய சடங்குகளை முடித்துவிட்டு விரைவாக உணவு மண்டபத்திற்குள் நுழைந்தார். சமையல் அறையின் பொறுப்பில் இருந்த நடுங்கும் அதிகாரிகள் பசியுள்ள அரசரிடம் பின்வருமாறு சமர்ப்பித்தனர். சமையல் கலைஞர்கள் கூறினார்கள், அரசரே, நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சூரியனையும் உங்கள் செயல்களால் நெருப்பையும் மிஞ்சிவிட்டீர்கள். அது அகாலமானது என்றாலும் போர்களில் திறமையான அரசரே, நாங்கள் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க விரும்புகிறோம். பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தால் பயபக்தியுடன் கரம் கூப்பி உங்களை தொடர்பு கொள்வோம். மரியாதைக்குரிய முகபாவனை கொண்டு அரசர் தனது புருவங்களிலிருந்து ஒரு அறிகுறியுடன் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது அரச சமையலறையின் பொறுப்பான அதிகாரிகள் மெதுவாக கீழ்ப்படிந்தனர். ஐயா, வைஸ்வானரர் அக்னி கடவுள் உங்கள் சுரண்டல்களால் மிகவும் பயந்து விளைவுகளை முழுமையாக உணர்ந்து நகரத்திலிருந்து மறைந்தார் என்பதை நாங்கள் முழுமையாக அறியவில்லை. நெருப்பு மறைந்த பிறகு வழக்கமான சமையல் செயல்பாடு எப்படி நடக்க இயலும்? இன்னும் சில சமையல் சூரிய சக்தியால் முடிக்கப்பட்டுள்ளது. உங்கள் பிரபுவின் கட்டளையை பெற்ற பிறகு அதை இங்கே கொண்டு வருவோம். அரசரே, இன்றைய சமையல் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். சமையல் கலைஞர்களின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த மிகவும் புத்திசாலியான உன்னத குணமுள்ள அரசர் அது தேவர்கள் செய்த குறும்பு என்று நினைத்தார்.
தற்போது அவர் தியானம் செய்து தனது தவத்தின் சக்தியால் நெருப்பு கடவுள் சமையலறையை மட்டுமல்ல வயிற்று குழிகளையும் கைவிட்டு பூமியிலிருந்து விலகி கடவுள்களின் இருப்பிடத்திற்கு சென்றதை காட்சிப்படுத்தினார். அப்படியே ஆகட்டும். அக்னி கடவுள் வெளியேறிய போது நமக்கு என்ன தீங்கு ஏற்பட்டுள்ளது? ஒழுங்கற்ற செயல்களால், அதாவது யாகங்களை நிறுத்துதல் போன்றவை தேவர்களுக்கு ஏற்பட்ட தீங்கு அது. தங்கள் சக்தியின் பலத்தால் நான் ராஜ்யத்தை கைப்பற்றி விட்டேனா? படைப்பாளரான பிரம்மதேவரால் அது எனக்கு உரிய எடையுடன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திரனை போல நடு உலகத்தை, பூமியை ஆண்ட அந்த மன்னன் இவ்வாறு நினைத்து கொண்டிருந்த போது குடிமக்கள் சுற்றியுள்ள கிராமப்புற மக்களுடன் அரச வாசலுக்கு வந்தனர். அரசரின் கட்டளைப்படி வாயிற்காப்பாளர் அவர்களை உள்ளே நுழைய அனுமதித்தார். அவர்களுக்குரிய முன்னுரிமையும் அணுகுமுறையும் வழங்கப்பட்டது. அவர்கள் அரசரை, பூமியில் உள்ள தேவேந்திரனை வணங்கினர். அவர்களில் சிலரை மன்னர் மரியாதையுடன் உரையாற்றினார். சிலர் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் கண்களால் வரவேற்கப்பட்டனர். சிலர் கைகளின் சைகைகளால் வரவேற்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் இருக்கைகளை விட்டு வெளியேறி அரசரால் உரிய மரியாதையுடன் வரவேற்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் முற்றத்தை நோக்கி சென்றனர். அது விலைமதிப்பற்ற கற்களின் கதிர்களால் ஒளிரச் செய்யப்பட்டது, பரிமாறப்பட்டது. அதன் நறுமணம் இனிப்பில் வான மரங்களின் நறுமணத்தை மிஞ்சியது. 100 விழா எலும்புகளின் அரச குடைகளின் நிழலால் அது மங்களகரமானதாகவும் அற்புதமானதாகவும் இருந்தது. பின்னர் அவர்களின் முக நிறத்தால், முக பாவனையால் அவர்களின் நோக்கம் வெளிப்படுவதை அறிந்த மன்னர் கூறத் தொடங்கினார். குடிமக்களே, பயப்பட வேண்டாம். தேவர்கள் தீமை செய்வதன் மூலம் பூமியிலிருந்து நெருப்பு அகற்றப்பட்டால் அது அவர்களால் என் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு சமமாகுமா? குடிமக்களே, இதை செய்ய எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அதை செயல்படுத்தவில்லை. அதிர்ஷ்டவசமாக அது நீண்ட காலத்திற்கு பிறகு நினைவு கூறப்பட்டது. நெருப்பு போய்விட்டது. அது நல்லது. கடவுள் காற்றும் இங்கிருந்து போகட்டும். வருணனும் சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து தாமதமின்றி போகட்டும். எனது தவத்தின் சக்தியால் நானே தேவேந்திரனாக இருப்பேன். உலகெங்கும் மகிழ்ச்சிக்காக அனைத்து தாவரங்களின் மிகுதியையும் வழங்குவேன். தவம் மற்றும் யோகத்தின் சக்திக்கு நன்றி. சமையல், யாக சடங்குகள் மற்றும் வெப்பமாக்கல், குளிர்ச்சியால் பாதிக்கப்பட்டவை ஆகிய செயல்களை செய்வதற்காக நான் என்னை 3 வகையான நெருப்பாக பிரித்து கொள்வேன். உடலுக்குள் மற்றும் வெளியே உள்ள காற்றின் கடமையை நான் ஏற்றுக்கொள்வேன். உலகம் மற்றும் அனைவரின் உள் செயல்பாடுகளையும் அறியும் திறன் கொண்டவராக மாறுவேன். நான் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரே உயிர்ப்பான நீரின் வடிவத்தை எடுத்து அனைத்து குடிமக்களையும் உயிர்ப்பிப்பேன். எனது உலகில் உள்ள தண்ணீரால் என்ன பயன்? சந்திரனும் சூரியனும் தமசால் கிரகண நேரத்தில் ராகு மூழ்கடிக்கப்படும் போது குடிமக்களே, உலகில் அவர்கள் இல்லாமல் நாம் உயிருடன் இருக்க வேண்டாமா? சந்திரனின் மகிமையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் குடிமக்களை மகிழ்ச்சியடைய செய்வேன். இரவில் சுற்றித் திரியும் சந்திரன் வீணாகி ஒரு களங்கத்தால் மாசுபட்டால் என்ன பயன்? பாஸ்கரன், அதாவது சூரியன், நமது வம்சத்தின் நிறுவனர். அவர் நிச்சயமாக நமது மரியாதைக்கு தகுதியானவர். அவர் மகிழ்ச்சியாக இருந்து தனது இயக்கங்களை தொடரட்டும். அவர் மட்டுமே அனைத்து உலகங்களின் ஆன்மா. குறிப்பாக அவர் எங்கள் குடும்ப தெய்வம். அவர் எந்த தீங்கும் செய்ய தாழ்வதில்லை. அதுவே அவரது சிறந்த சபதம். மன்னரின் இந்த அமிர்தம் போன்ற வார்த்தைகளை தங்கள் செவிகளின் வழியாக உள்ளிழுத்த பிறகு குடிமக்கள் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் திருமுகங்களுடன் மனதில் எந்த கவலையும் இல்லாமல் தங்கள் தங்குமிடங்களுக்கு சென்றனர். மன்னரும் அவ்வாறே செய்தார். 3 உலகங்களிலும் தவம் செய்வதால் அடைய முடியாதது என்ன? நெருப்பு மற்றும் சூரியனின் ஒளியை விட மிக உயர்ந்த ஒளியை ஏற்றுக்கொண்ட அவர் சொர்க்கவாசிகளின் இதயத்தில் ஒரு பெரிய முள்ளாக மாறினார். 43ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.